ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்த அரசு. பொங்கி எழுந்த ஜென்சி தலைமுறையினர், வீதிகளில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள், போராட்டம் வன்முறையானதால் கைகளில் துப்பாக்கிகளை எடுத்த போலீசார் என இரத்தக்கரை படியும் அளவிற்கு நேபாளத்தில் நிலைமை மோசமாக காரணம் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இன்று கடந்த 2006ஆம் ஆண்டு மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த வெகுஜன மக்களின் எழுச்சியை விடவும் பயங்கரமான போராட்டத்தை எதிர்கொண்டுள்ளது நம் அண்டை நாடான நேபாளம். தொழில்நுட்ப வளர்ச்சியில் அசூர வேகம் எடுத்த காலத்தில் பிறந்த ஜென்சி தலைமுறையினர் அரசுக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்ததே இதற்கு காரணமாகி உள்ளது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என 26 சமூக வலைதளங்களுக்கு அரசு தடை விதித்ததால் பள்ளி சீருடையோடும் கல்லூரி பையுடனும் திரண்ட 13 வயது முதல் 28 வயதுக்கு உட்பட்ட ஜென்சி தலைமுறையினர் வீதிகளில் திரண்டு நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பல உயிர்களும் பலியாகி உள்ளன. இத்தனை பேரும் போராட்ட களத்தில் ஒன்று திரள உதவியிருக்கிறது டிக்டாக் செயலி. ஆம், நேபாள அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அரசு விதித்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதால் டிக்டாக் செயலிக்கு அங்கு தடை விதிக்கப்படவில்லை. அதோடு VPN இணைய இணைப்பையும் கடந்த 3 நாட்களாக மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி உள்ளனர். சமீபமாக பல ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி வந்த நேபாள அரசுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் குரல் கொடுத்து வந்த ஹமி நேபாள் என்ற NGO அமைப்புதான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த முக்கிய புள்ளி என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக நேபாளத்தில் அரசியல்வாதிகளின் குழந்தைகளின் சொகுசு வாழ்க்கை குறித்து நெப்போ பேபி, நெப்போ கிட் என்ற வார்த்தைகளும் பிரச்சாரங்களும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வந்துள்ளன. இந்த சூழலில்தான் மிகப்பெரிய அளவில் அமைதியான போராட்டத்தை நடத்த உள்ளூர் அரசாங்கத்திடம் இளைஞர்கள் அனுமதி பெற்றிருந்த நிலையில் அந்த போராட்டம் வன்முறையாக வெடித்துள்ளது. போலீசாரின் தடுப்புகளை உடைத்தெறிந்து நாடாளுமன்றம் நோக்கி படையெடுத்த மக்களால் காத்மாண்டு உட்பட பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீசார் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 12 வயது பள்ளி குழந்தையும் உயிரிழந்துள்ளது. இந்த நிலையில்தான் போராட்டத்திற்கு பொறுப்பேற்று நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வெறும் சமூக வலைதளத்திற்கான தடையை நீக்க கூறி மட்டுமல்ல, நேபாளம் ஜனநாயக நாடாகி வெறும் 17 ஆண்டுகள்தான் ஆகியுள்ளன. ஆனால் அதற்குள் அங்கு 14 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இதுவரை எந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் நேபாளத்தில் அதன் முழுமையான ஆட்சி காலத்தை நிறைவு செய்ததில்லை. இளைஞர்கள் மத்தியில் வேலை வாய்ப்பின்மை மிகப்பெரிய விரக்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசின் ஊழல்களுக்கு எதிரான தங்களது பல நாள் ஆதங்கத்தை மக்கள் கொட்டி தீர்த்த நிகழ்வாகவே இந்த போராட்டம் பார்க்கப்படுகிறது.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.